ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம யூஸ்வலாக எந்திரிக்கிற டைமோட லேட்டாக எழுந்திரிச்சிட்டாவோ, லேசி மார்னிங்காக இருந்தாவோ நம்ம ஒர்க்கை எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் 8:30 ஆகுது. இப்படி தான் இருக்குது என்னுடைய கிச்சன். நான் யூஸ்வலாக 5:30 5:45க்கு எழுந்திரிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி 7:15க்கு தான் எழுந்திரிச்சேன். பசங்களுக்கு ஒரு 10 டேஸாக டேர்ம் எக்ஸாம் நடந்ததுனால ஹாஃப் டே லீவு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இதனால் சீக்கிரம் எழுந்திரிக்கிற டைமிங்க மாறிடுச்சு. அதோடு இல்லாமல் இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு லைட்டாக சோம்பேறித்தனமும் வந்துடுச்சு. இப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாகணும் அப்படிங்கிற கம்பல்ஷனில் நான் எல்லா காயும் போட்டு சாம்பார், ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் தோசை, பூண்டு சட்னி இதெல்லாமே செய்துட்டேன். இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சிட்டாவோ, நமக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாவோ, இட்லி தோசைக்கு மாவு இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சாம்பாரோ குழம்போ வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கும் யூஸ் ஆகும், நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். காய் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம அப்பளம், சிப்ஸு, இல்லாட்டி வடகம் இந்த மாதிரி பொரித்து கொடுத்து விட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி தான் அன்றைக்கி நான் சாம்பாரே வச்சுட்டேன். அதுக்கு கூடவே எனக்கும் பெரிய பாப்பாவுக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்றது டிஃபனுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பூண்டு சட்னி போட்டுக்கிட்டேன். பசங்களை கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலையை பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவங்களை கிளப்பி விட்டுட்டு அந்த சைடு குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டுட்டு இங்கே கோதுமை தோசை என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டாங்க. அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டுட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மலாக மாவு தோசையை ஊற்றி இருந்திருக்கலாம். ஹஸ்பண்டும் கேட்டாங்க. அதோடு இல்லாமல் எனக்கும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அந்த தோசை போர் அடிச்சிச்சு. அதனால் கோதுமை தோசை ஊற்றிட்டு இருந்தேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே தோசை ஊற்றிட்டுருக்கேன். அதனால் கரெக்டாக வரல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஷார்ட்ஸில் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை இந்த நேரத்தில் தான் எடுப்பேன். பசங்களெல்லாம் ஸ்கூல் கிளப்பி விட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு செஞ்சுக்கிட்டே இந்த இடத்தெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டயத்தில் தான் நான் எடுப்பேன். இன்றைக்கி எதுவும் வீடியோ எடுக்கலையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் பார்த்திங்களா, அதை நான் அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அதனால் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யூஸ்வல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்களுக்கு தோசை, சாம்பார், பொடி வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு கார சட்னியோடு சாப்பிட உட்காந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாம் கிளம்பின பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த சீரியல் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். என்னோடய தங்கச்சியும் என்னோடய பசங்களும் கழுவி ஊற்றுவாங்க, இன்னும் இந்த சீரியல் பார்க்குறியான்ட்டு. ஆனாலுமே நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தோசை ஊற்றிட்டு மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சட்னி, தயிர் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம தயிர் ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்துலேயோ இல்லை நம்ம பால் காய்ச்சிற கிண்ணத்துலேயோ இந்த மாதிரி சைடில் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஆடையை எடுத்துகிட்டு நம்ம முகத்தில் லைட்டாக மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபேஸ் நல்ல ஷைன் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் தடவி வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் நல்ல பிரைட்னஸும் கொடுக்கும். ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி இதை அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கே பிரைட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக மாட்டோம். இதை ஒரு மாதமோ 2 மாதமோ தொடர்ந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். பசங்களோட யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் வீட்டில் போடுறது இந்த மாதிரி நிறைய சேர்ந்துடும். அதனால் 3 நாளைக்கு ஒரு தடவை வாஷிங் மிஷின் போட்டு விட்டுருவேன். அதனால் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். நான் பாத்திரம் கழுவி கவுண்டர் டாப்பெல்லாம் துடைக்கங்காட்டியும் இதுவும் ஓடி முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த சாரீ கையில் துவைக்கணும். அதனால் இதை வாஷிங் மிஷினில் போடலை. பாப்பாங்களும் லேட்டாக எழுந்திரிச்சதுனால இந்த வேலையெல்லாம் செய்யாமல் போயிட்டாங்க. நானும் பெட்டை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் மடித்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டேன். நான் லேட்டாக எழுந்திரிச்சாலோ இல்லை லேசியாக இருந்தாலுமே இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும்னு நினப்பேன். இதனால் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யணும்னு நினைக்கும் போதும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்டடி ரூமில் இருக்கிற டேபிளில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு தொடச்சி விட்டுட்டேன்.
நம்ம டெய்லி செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து முடிக்கலை அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடு இல்லாமல் இன்றைக்கி செய்யலை அப்படின்னா தான் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வருவாங்க. அப்பங்க நம்ம பரபரன்னு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி இந்த ஒர்க்கெல்லாம் அப்பப்போ செய்து முடிச்சிருவேன். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் எனக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே டைனிங் டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டு டேபிளையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கனாவே என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப் நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுடலாம். இதெல்லாமே செய்துட்டு லாஸ்ட்டாக பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா ரொம்பவே நமக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவிட்டு வைக்கிறதுக்கும் கவுண்டர் டாப்பில் இடமும் இருக்கும். இன்றைக்கி சமையல் சிம்பிளாக இருந்ததுனால பாத்திரமும் கொஞ்சம் தான் இருக்குது. இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம விளக்கி முடிச்சிடலாம். இந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எனக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளே வாஷிங் மிஷினும் ஓடி முடிச்சிருந்துச்சு. இப்போ பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு கையோட சிங்க்கு அந்த பைப்பு எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். இப்படி தான் அன்றைக்கி என்னோடய வேலைகளை நான் செஞ்சு முடித்தேன். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு குக்கிங். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ சமைக்கும்போது நம்ம சிம்பிளாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூடுதலாகவும் செய்யணும். அதுக்காக நம்ம அதிக ஐட்டமோ இல்லை அப்படின்னா அதிக நேரம் எடுத்து செய்யக்கூடிய ஐட்டமோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செய்கிற ஐட்டம் நம்ம கொஞ்சம் கூடுதலாக செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வேலைக்கு அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். குக்கிங் சிம்பிளாக இருந்துட்டாவே விழுகக்கூடிய பாத்திரங்கள் கம்மியாக இருக்கும். அதை தேய்க்கக்கூடிய நேரமும் நமக்கு கம்மியாக தான் எடுக்கும். இதனால் பாத்திரம் தேய்க்கிற வேலையும் முடிஞ்சிடும், நம்ம சமைக்கிற வேலையும் ஈஸியாகிடும். இந்த 2 வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக கவுண்டர் டாப்பையும் அதுக்கப்புறம் அடுப்பையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம். முக்கியமாக தேவைன்னா மட்டுமே வாஷிங் மிஷின் போட்டுக்கலாம் அன்னைக்கு. இல்லை அப்படின்னா கூட இதை கூட நெக்ஸ்ட் டே கூட பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம அன்றைக்கி செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு இன்னமுமே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம செய்யும்போது கிச்சன் பார்க்க க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்படி தான் நான் அன்னைக்கு என்னுடைய வேலைகளெல்லாம் செய்து முடித்தேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.